இதுதான் இங்க உள்ள செம்ம அட்வென்ச்சரஸ் ஸ்பாட். இதை பாக்குறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த லொகேஷனுக்கு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கடியப்பட்டினம் பீச்சுக்கு தான் போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பீச்சஸையும் கவர் பண்ணி போடணுங்கிறதா நம்ம டார்கெட். நீங்க கண்டிப்பா உங்க சப்போர்ட் தாங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கடியப்பட்டினத்துக்கு நாகர்கோயில்ல இருந்து ஆசாரிப்பள்ளம் வழியா தான் போறோம். இந்த ரோட் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே 2 சைடுமே தென்னந்தோப்பு தான். இந்த மாதிரி இயற்கை வளங்கள் நிறைய இடத்துல அழிஞ்சிட்டே வருது. நம்ம கண்டிப்பா அதை பாதுகாக்கணும். நம்ம இப்ப கடியப்பட்டினம் பீச்சு கிட்ட வந்துட்டோம். இந்த பீச் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வியூவை பார்க்கலாம். இதுவரை நம்ம மெயின் ரோட்ல வந்துட்டு இருந்தோம். இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம கடியப்பட்டினம் போயிடலாம். என்டர் ஆன உடனே நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இயற்கையா இருக்குன்னு பாத்தீங்களா. நம்ம இந்த லொகேஷனையும் பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துல ஒரு ஏரியும் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வியூவையும் பார்த்துட்டு நம்ம பீச்சுக்குள்ளாடி போயிடலாம். இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் கலங்கி இருக்கு. இல்லைன்னா தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்கும். நம்ம இதையும் பார்த்துட்டு பக்கத்துல தான் பீச் இருக்கு. நம்ம இப்போ அங்க போயிடலாம். இங்க இருந்து பீச்சுக்கு போறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம இப்போ பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆனா கடியப்பட்டினம் ஊர் என்ட்ரு ஆன உடனே பாத்தீங்களா அந்த இயற்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே செடியும் மரமுமா இருக்கும். பச்சை பசேன்னு இருக்கு. நம்ம இது வழியா டிராவல் பண்ணி பீச்சுக்குள்ள நேர போயிடலாம். ஊருக்குள்ளாடியோடி டிராவல் பண்ணி தான் நம்ம பீச்சுக்கு போக முடியும். பார்த்தீங்கன்னா ரோட் சைட்ல எல்லா வீடுமே கிட்ட கிட்ட இருக்குது. அந்த பைக்கில் நம்ம டிராவல் பண்ணி போகும்போதும் அந்த பீச் காற்று அடிக்கும் போது நமக்கு அந்த டிராவலிங் ஃபீலே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரோடுமே ரொம்ப நேரோவாக இருக்கு. ஒரு வண்டி தான் போக முடியும். நம்ம வந்து கடியப்பட்டினம் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் பீச் இருக்கு. நம்ம அங்கே போய் ஃபர்ஸ்ட் பீச்சோட வியூவை பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்டோட ரன்வே மாதிரி நீளமா உள்ள போயிட்டே இருக்கு. நமக்கு இங்க இருந்து அந்த எண்டு போகும்போது பயங்கர அட்வென்ச்சரா இருக்கும். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஏன்னா 2 சைடுமே நல்ல அலை அடிச்சிட்டு இருக்கு. நீங்க ஈவினிங் ஒரு 4 o'clock மாதிரி வந்தீங்கன்னா இங்க வெயில் அதிகமா இருக்காது. நம்ம டிராவல் பண்ணி உள்ள போறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். பிரிட்ஜில் நடந்து போறது சேஃப் தான். நம்ம அந்த எண்ட் பாயிண்ட் வர போலான்னு சொல்லி இருக்கோம். ஏன்னா அலையும் அவ்வளோ இல்லை. நம்ம உள்ளதான் நடந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. ஏன்னா வந்து 2 சைடும் அலையும் அடிச்சிட்டு இருக்கு. நல்ல காத்தும் இருக்கு. நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எது வரைக்கும் போக முடியும்னு சொல்லிட்டு. இந்த பிரிட்ஜில் நீங்க உள்ள வரைக்கும் வந்துட்டீங்கன்னா இது செம்ம லொகேஷன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கடலுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த வியூவை பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்பாட் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த கடல்லே பாத்தீங்கன்னா 2 சைடும் 2 கலர் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லும் ப்ளூவா இருக்கு. அந்த சைடு வேற ஒரு கலர் இருக்கு. அந்த கலர் சேஞ்ச் எதனால வருதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரிட்ஜோட எண்ட் பாயிண்ட் தான். இந்த கல் இங்க போட்டிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம ஏறி நின்று நம்ம அந்த கடலை பார்க்கும்போது சும்மா வேற லெவல்ல இருக்கும். இந்த ஸ்பாட்டுக்கு வேண்டி தான் நம்ம இங்க வந்தோம். நம்ம அந்த வியூவும் நமக்கு கிளியரா கிடைச்சிச்சு. நீங்களே பாருங்க. இந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம வெளியே வரும்போது நிறைய வேவ் பிரேக்கர்ஸ் வச்சிருக்காங்க. அலை உள்ள வராம இருக்கிறதுக்காண்டி ரொம்ப நிறைய குமிச்சு போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு. நம்மளும் அங்கே போய் பார்த்தோம். காங்கிரீட்ல தான் இதெல்லாம் செய்து போட்டிருக்காங்க. இந்த பிரேக்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பீச்சஸ்ல பாத்தீங்கன்னா அன்சேஃப் லொகேஷன் இருக்கும். அது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான் இது. இந்த ராக் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இதுல வந்து ஆழம் ஜாஸ்தியா இருக்கும். அலையோட நம்ம வேவோட ஸ்பீடுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அதனால இந்த இடத்த மட்டும் இங்க ரெஸ்ட்ரிக்டட்னு வச்சிருக்காங்க. நம்ம இங்க நின்று பாக்குறது கூட டேஞ்சர்னு தான் சொல்லியிருக்காங்க. தண்ணியோட லெவல் எப்பவும் கூடுன்னே தெரியாது. பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆக ஆக அந்த அலையோட ஸ்பீடும் கூடுதலா இருக்கு. இங்க உள்ள வரக்கூடிய தண்ணியுமே ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. நாங்களுமே இந்த லொகேஷன்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஜஸ்ட் வெளியே இருந்து பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா இதுல நிக்கிறதும் சேஃப் கிடையாது. இது மாதிரி நாங்க வந்து நிறைய பீச்சஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இனி அடுத்ததும் வேற ஒரு பீச் போடுவோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.